ஆரியாகிருஷ்ண தம்பி, இவங்க வந்து கிராமத்து பையன் தெரியும் தானே, எங்கள் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சேனல் பொறுத்தவரையில் அதிக உறுப்பினர்கள் வச்சிருக்கிறாங்க. நல்ல உழைப்பு, கிராமத்து உழைப்பு, விவசாய உழைப்பு, சூப்பர் ஒரு உழைப்பாளி, போதிய அளவு படிச்சிருக்கிறாரு. ஆனால் உழைப்பு ஃபுல்லாக விவசாயம்தான், சூப்பராக இருக்கும். இல்லை சார், போகல இங்கே கான்ட்ராக்டர்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன். அவர் 8 மணிக்கு போல தான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரம் கூட நிற்கணும். மணி இப்போ என்னாச்சு, மணி 7:30 ஆச்சு. ஆனால் மொபைலில் சார்ஜர் வந்து 15 பாயிண்ட்டுக்கு ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து வரும்போது 60 பாயிண்டில் கொண்டு வந்தேன். சரி, பரவாயில்ல. ஆரியாகிருஷ்ண சகோதரர், ஒரு 5 நிமிஷம் நடக்கணும் சார். 5 நிமிடம் வாக்கிங் டிஸ்டன்ஸ். வாக்கிங் டிஸ்டன்ஸ், நடக்கிற தூரம். முத்துக்குமார் சகோதரா, ஃபஸ்ட்டு ஒரு டபுள் லைவ் போட்டேன். அது ஒரு சிலர் உறவுகள் வந்தாங்க, அது ஏதோ ஒரு காரணத்தினால கட் ஆயிடுச்சு. 2வது ஒரு டுகெதர் லைவ் போட்டேன், அது சரியாக அமையலை, நானே கட் பண்ணேன். 3வது ஒரு டுகெதர் லைவ் போட்டேன், அது ஆட்கள் யாருமே வரலை. அந்த மனசு சங்கடப்பட்டுட்டு சிங்கிள் லைவ் போட்டேன். அதுக்கு தான் நம்ம உறவுகள்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்களும் வந்திருக்கிறீங்க. வந்ததுக்கு நன்றி. வாங்க பேசுவோம். இன்னும் வீட்டுக்கு போகலையாண்ணா? போகலாம். ஒரு 5 பாயிண்ட் வர்ற வரைக்கும் நம்ம உறவுகள் கூட நான் பேசுவேன். இப்போ 10 பாயிண்ட் இருக்குன்னா எப்படி இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம். மணி இப்போ என்னாச்சு, 7:39. அதான் தம்பி, அதாவது வீட்டுக்கும் ரோட்டுக்கும் 3 நிமிடம் நடக்கணும். இந்த டீ கடை பகுதிக்கு நாங்கள் பொருள் எல்லாம் வாங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிடம் நடந்தால் போதும். இது எங்கள் குளச்சல் டவுன். 5 நிமிஷம்தான். ஒரு பாடல் பதிவு கேட்டு முடிகிறதுக்கு முன்னாடி டவுனுக்கு வந்துடலாம். அதான் காலையில் நான் எந்திரிச்சோடனே வர்றேனே. 4 மணிக்கு எந்திரிச்சா 4 மணிக்கு வந்துடுவேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சா 4:30 மணிக்கு வரேன். ஆனால் 4 மணிக்கு பிறகு தான் வீட்டிலேருந்து வெளியில் வருவேன். சில நேரம் 3:30 மணிக்கே முழிச்சிருவேன். அப்படியே இருந்துட்டு 4 மணிக்கு பிறகு தான் வீட்டிலேருந்து வருவேன். வாங்க உறவுகளே, இந்த தினத்தில் 6 உறவுகள் லைக் பண்ணியிருக்கிறீங்க, நன்றி. என் அன்பு தம்பி சிறப்பான ஒரு 2 கிஃப்ட்டு பண்ணிட்டாங்க. ஒரு கிஃப்ட்டு வந்து 9 மாதத்தை மெம்பர்ஷிப்பு ஒரே அடியாக கொடுத்துருக்குறாங்க, சிறப்பு. 2வது வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு சூப்பர் சாட்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆரியாகிருஷ்ண தம்பி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றியும் கூட தம்பிஜி. இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு உங்கள் கூட பேசிட்டு, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம்னா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணுறது. இது மெயின் ரோடு.